மகாராஷ்டிராவில் தனியார் வங்கியின் கடன் வசூலிப்பு ஏஜென்ட் காருக்குள் வைத்து உயிருடன் எரித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இளைஞரை கடத்தி சாக்கு மூட்டையில் போட்டு எரித்துக் கொண்டவர்கள் சிக்குவார்களா? மகாராஷ்டிரா மாநிலம் லாத்தூர் அருகே உள்ள அசாதண்டா என்ற கிராமத்தில் கார் ஒன்று தீப்பற்றி எரிந்துள்ளது. இதை பார்த்த கிராம மக்கள் ஓடிச் சென்று தீயை அணைக்க போராடியுள்ளனர். ஒரு கட்டத்தில் தீயை கட்டுப்படுத்திய நிலையில் உள்ளே யாராவது உள்ளார்களா என பார்த்துள்ளனர். ஆனால் யாரும் இல்லை. இதனால் கிராம மக்கள் நிம்மதியடைந்த நிலையில் காருக்குள் ஒரு சாக்கு மூட்டை இருந்துள்ளது. இது என்ன சாக்கு மூட்டை என பிரித்து பார்த்த மக்களுக்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது. அந்த முட்டைக்குள் பாதி எரிந்த நிலையில் ஆண் சடலம் ஒன்று கிடந்துள்ளது. இதனால் பதறிப்போன கிராம மக்கள் உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை மீட்டு விசாரணை செய்தனர். இதில் உயிரிழந்த நபரின் பெயர் கணேஷ் சவான் என்பது தெரிய வந்துள்ளது. கணேஷ் சவான் தனியார் வங்கியில் கடன் வசூலிப்பு ஏஜென்ட்டாக வேலை செய்து வந்தார். கணேஷ் சவான் காணாமல் போனதாக அவரது குடும்பத்தினர் போலீசில் புகார் அளித்திருந்தனர். அவரது செல்போனும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. மர்ம நபர்கள் கணேஷ் சவானை கடத்தி வந்து சாக்கு மூட்டையில் கட்டி காருக்குள் போட்டுள்ளனர். சாக்கு மூட்டையை காரின் டிரைவர் இருக்கையில் வைத்துவிட்டு காருக்கு தீ வைத்துள்ளது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இளைஞரை கொலை செய்த நபர்கள் யார் என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.